இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நிறுத்துங்க. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப அயலி என்ன தப்பு பண்ணான்னு அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கறீங்க? அண்ணி, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது அண்ணி. இவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு தானே நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ அம்மா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. நானும் எங்க அம்மாவை அதை நேர்ல பார்த்தோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இவ அம்மாவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீட்டுலதான் யாருக்கும் தெரியாம தங்க வச்சுக்கிட்டு இருந்தா. அதுல என்ன தப்பு இருக்கு? என்கிட்ட கேட்டிருந்தா நானே அயலியோட அம்மாவை நம்ம வீட்டுல தங்க வச்சுக்க ஓகே சொல்லிருப்பேன். அவ சொல்லலன்னா அவளோட சிச்சுவேஷன் அப்படி. அதுக்குன்னு சொல்லி அவ தப்பான ஆள் ஆயிடுவாளா? அண்ணி, இவ நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்தி இருக்கா. இப்ப கூட எப்படி இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஏன், நீ எந்த தப்புமே பண்ணது இல்லையா? பொன்னியும் தானே நான் மன்னிச்சிருக்கேன். அதே மாதிரிதான் இதுவும். நான் தப்பு பண்ணிருக்கேன், சின்ன சின்ன தப்பு தான் பண்ணிருக்கேன், இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக அதுவும் இவ செஞ்ச தப்பு ஒண்ணாயிருமா? என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான். எதை எப்படி எடுத்துக்கணுங்கிறது தப்பு செய்யற ஆளை பொறுத்துதான் இருக்கு. அயலி கண்டிப்பா வேணும்னு இப்படி செஞ்சிருக்க மாட்டா. நான் அவளை நம்புறேன். இங்க பாருங்க, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா என்னால இவளை ஏத்துக்க முடியாது. இவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் இவளை தலைமுழுக தான் போறேன். ஏய், கொஞ்சம் இருங்க. நல்ல மனுஷங்களுக்கு அழகு ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அதை எல்லா பக்கத்துல இருந்தும் ஆராய்ஞ்சு பார்த்து அதுல இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான். ஆனா நீங்க அப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு ரெடியாவே இல்ல. அதனாலதான் இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. கொஞ்சமாவது யோசிச்சிருந்தீங்கன்னா அயலி பக்கம் இருக்கிற நியாயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவ ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருக்கா. அவ மனசுக்குள்ள எவ்வளவு போராட்டம் ஓடிட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுத்து இன்னும் அவளை காயப்படுத்தாதீங்க. நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் புரிஞ்சுக்காம அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்து போன்னு சொல்ற யாரும் செங்கோட்டு வேலர் குடும்பத்துக்கு சம்பந்தியா இருக்க முடியாது. அயலி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளியில வா. சிவா, நீயும் வா.